ஃபஸ்ட்டு நான் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணதுனால நான் குரூப் 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஆல்சோ என்னோட அண்ணா வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அவரும் வந்து குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தார். ஸோ அவரை பார்த்து தான் நானும் குரூப் 1 எக்ஸாம்ஸ் படிக்கணும்னு வந்தேன். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், மற்ற எந்த எக்ஸாம்ஸும் டிஎன்பிசி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம், அதுலேயும் குரூப் 1 மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாங்கிற முடிவில் தான் நான் வந்து படிக்கவே வந்தேன். ஸோ என்னோடய எக்ஸாம் வந்து எப்போவுமே என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து 50% வந்து ஸ்டடீஸாகவும் 50% வந்து நான் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறதுலையும் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ டோட்டலாக ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கிறதும் தப்பு, அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் படிக்காமல் பார்க்குறதும் தப்பு. ஸோ அதனால் 50% ஒவ்வொரு போர்ஷன் எடுத்தேன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு போர்ஷனை கவர் பண்ணிவிட்டு அதுக்கான கொஸ்டின் பேப்பர் 11 கொஸ்டின் பேப்பர்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் நான் வந்து சால்வ் பண்ணுவேன். அது சால்வ் பண்ணி எனக்கு அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் அந்த போர்ஷனில் எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கே நான் மூவ் ஆவேன். ஸோ என்னோடய இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அந்த ப்ரிப்பரேஷனில் வந்து எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு ஏன்னா ரொம்ப ஸ்டார்டிங்காக ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறப்போ எனக்கு ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கே எனக்கு ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. இது எப்படி எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரியான அப்ரோச் நமக்கு இருக்கணும். ஸோ நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம பார்க்க நம்ம படிக்கிறப்பவே வந்து ஸோ இதெல்லாம் கொஷின்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம், இதெல்லாம் கொஷின்ஸாக வரலாங்கிற மாதிரியான தாட்லேயே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து 50% நம்ம படித்தா அதை நம்ம 50% வந்து கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி தான் நான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜியை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அட்டம்ப்ட்ஸ் வந்து நிறையா போக எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் பேப்பர் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்படிங்கிறப்போ கண்டினியூஸாக படிக்கிறத காட்டிலும் நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நிறையா சால்வ் பண்ணிவிட்டு நாமளே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கிட்டு அதை நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கிறப்போ எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு.